பொலிட்டிக்கல் பொடிமாஸ் பார்வையாளர்களுக்கு அன்பும் நன்றிகளும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நோய்கள் தீர்க்கும் இடங்கள் மருத்துவமனைகள். ஆனால் அங்கேயும் அரசியல் கட்டமைக்கப்படும். மருத்துவமனையில் எம்ஜிஆர் இருந்தபோது நடைபெற்ற 1984 சட்டமன்ற தேர்தலில் அமெரிக்க புருக்ளின் மருத்துவமனையில் பின்னப்பட்ட அரசியல் வீடியோ அரசியலுக்கான மையப்புள்ளி. அப்போது தயாரிக்கப்பட்ட வெற்றி திருமகன் வீடியோ தேர்தலில் ஏற்படுத்திய தாக்கம் அதிகம். இந்தியாவிலேயே தேர்தலுக்காக தயாரிக்கப்பட்ட முதல் வீடியோ அதுதான். அதை பற்றியான செய்தியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திமுகவில் இருந்து பிரிந்து அதிமுகவை தொடங்கி ஆட்சியை பிடித்திருந்தார் எம்ஜிஆர். 1980 சட்டமன்ற தேர்தலில் இரண்டாவது முறையாக வென்று முதல்வராக தொடர்ந்து கொண்டிருந்தார். 1984 அக்டோபரில் எம்ஜிஆரின் உடல்நிலை திடீரென பாதிக்கப்பட்டது. சென்னை அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டார். எம்ஜிஆரின் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் பக்கவாதம் தாக்கிய செய்தி வந்து சேர்ந்தது. எம்ஜிஆர் உயிர் பிழைக்க வேண்டி தமிழகம் முழுவதும் பிரார்த்தனைகள் நடந்தன. திமுக தலைவர் கருணாநிதியும் கவலைப்பட்டார். நானும் பிரார்த்தனை செய்கிறேன் என்ற தலைப்பில் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதினார். அருமை நண்பனே, நீ உடல்நலம் பெற பிரார்த்திப்பதாக கவர்னர் கூறுகிறார். அனைத்து மதத்தினரும் தங்கள் சார்ந்த நம்பிக்கையின்படி நீ உடல்நலம் பெற்று வர பிரார்த்திக்கிறார்கள். உனது கட்சியைச் சேர்ந்தவர்களும் உன்னை தலைவனாய் ஏற்றவர்களும் நீ முன்பு போல எழுந்து வர வேண்டும் என பல கோவில்களில் பிரார்த்திக்கிறார்கள். நான் அண்ணாவாலும் பெரியாராலும் கடவுள் இல்லை என்ற நம்பிக்கையுடனேயே வளர்க்கப்பட்டவன். கடவுள் முன் நின்று கையேந்தி நிற்பது எந்தவித பலனையும் தராது. இதுவே என் நம்பிக்கை. இது எனது நம்பிக்கை என்பதால் மற்றவர்கள் உனக்காக செய்யும் பிரார்த்தனைகளை நான் குறை சொல்ல முடியாது. அவர்கள் வேண்டுதலால் நீ முன்பு போல எழுந்து வந்தால் நான் அடையும் மகிழ்ச்சியானது உனக்காக பிரார்த்தனை செய்தவர்களின் மகிழ்ச்சியை விட எந்த விதத்திலும் குறையாது. நான் பிரார்த்தனை செய்ய போவதில்லை, ஏனெனில் நான் வளர்ந்த சூழ்நிலை அப்படிப்பட்டது. ஆனால் என் இனிய நண்பனே, அவர்களின் பிரார்த்தனைகள் உன்னை முன்பு போல உடல்நலத்துடன் கொண்டு வரட்டும். என் பாசமிகு பழைய நண்பனே, உன் சிரித்த முகத்துடன் எங்களை காண வா. உன்னை சந்திக்க எனக்கு அனுமதி இல்லை. அது முக்கியமில்லை. நீ மீண்டு வந்தாலே போதும் எனக்கு. 12 ஆண்டு பகையை 40 ஆண்டுகால நட்பு பனிக்கட்டியைப் போல கரைத்து விட்டதற்கு அடையாளம் உன் நோய் பற்றி கேள்விப்பட்டவுடன் என் கண்கள் அருவிகளானதுதான். பிரார்த்தனை என்னும் சொல்லுக்கு துதி என்னும் பொருள் மட்டுமில்லை, வேண்டுகோள் என்னும் பொருள் உண்டு. அந்த அர்த்தத்தில் தேவைப்பட்டால் நானும் உனக்காக பிரார்த்திப்பேன். உன்னுடன் காரசாரமான வாதங்களை செய்ய விரைவில் நீ குணமடைய வேண்டும். கருத்து மோதல்களுக்கு இடையிலேயும் கனிந்துரையாடி கடுகி எழுந்து வருக. கதிரொளி பட்ட பனி மூட்டமென உங்கள் நோய் மூட்டம் விலகி விடுக என்றும் உன் நண்பன் மூகா. இப்படி கடிதம் எழுதிய கருணாநிதி எம்ஜிஆர் பற்றியும் அவருக்கு ஏற்பட்ட நோய் பற்றியும் மேடைகளில் யாரும் பேசிவிடக்கூடாது என கட்சியினருக்கு கட்டளை போட்டார். நரம்பியல், சிறுநீரகவியல், இருதவியல் நிபுணர்கள் எம்ஜிஆரை கவனித்துக் கொண்டார்கள். பிரதமர் இந்திரா காந்தி அப்போலோ வந்து எம்ஜிஆரை பார்த்தார். சிகிச்சைக்காக உடனே அமெரிக்கா அழைத்துச் செல்லுங்கள் என்றார் இந்திரா. ஆனால் அதற்குள் எம்ஜிஆரின் உடல்நிலை மேலும் மோசமானது. பேசும் சக்தியை இழந்தார். மூளைப்பகுதியில் உடனடியாக ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்றார்கள் டாக்டர்கள். உலகின் புகழ்பெற்ற ஜப்பான் நாட்டு நரம்பியல் டாக்டர் கானோ அப்போலோவுக்கு அழைத்து வரப்பட்டார். எம்ஜிஆரின் மூச்சு திணறல் குறைந்ததும் அமெரிக்காவுக்கு அவரை அனுப்பும் வேலைகள் வேகமெடுத்தன. ஏர் இந்தியாவின் தனி விமானம் தயாரானது. விமானத்தின் சீட்டுகள் அகற்றப்பட்டு படுக்கை வசதி செய்யப்பட்டது. டாக்டர்கள், உயிர்காக்கும் மருந்துகள் என மினி ஏர் ஆம்புலன்ஸாக விமானம் மாற்றப்பட்டிருந்தது. அத்தனைக்கும் காரணம் அன்றைக்கு இந்திரா காந்தி தலைமையில் இருந்த மத்திய அரசு காங்கிரசுடன் அதிமுக காட்டிய நேசம். எம்ஜிஆரை அப்போலோவில் பார்க்க வந்த அதே அக்டோபர் மாதம் இறுதி நாளில், அதாவது 1984 அக்டோபர் 31ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் இந்திரா காந்தி அவருடைய மெய்காப்பாளர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். புதிய பிரதமராக இந்திராவின் மகன் ராஜீவ்காந்தி பதவியேற்றார். ஒரு மாத காலம் அப்போலோவில் சிகிச்சையில் இருந்த எம்ஜிஆர் 1987 நவம்பர் முதல் வாரத்தில் அமெரிக்காவுக்கு போனார். இந்திராவின் மரணம் அறியாத நிலையில் அமெரிக்கா புருக்ளின் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தார். பெட்மேன் குழு எம்ஜிஆருக்கு சிகிச்சை அளித்தது. ராஜீவ்காந்தி பிரதமரான சில நாட்களிலேயே நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை சந்தித்தார். முன்கூட்டியே தேர்தல் நடத்த விரும்பும் மாநிலங்கள் கவர்னரிடம் தங்கள் சட்டமன்றத்தை கலைக்கும்படி சிபாரிசு செய்தால் அந்த மாநில சட்டமன்றங்களுக்கு நாடாளுமன்றத்துடன் சேர்த்து பொது தேர்தல் நடத்தப்படும் என அறிவித்தது தேர்தல் ஆணையம். இந்திரா காந்தி படுகொலை அனுதாபத்தை ஓட்டுக்களாக மாற்ற முன்கூட்டியே நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை சந்தித்தது காங்கிரஸ். அதன் கூட்டணி கட்சியான அதிமுகவும் அதே பாணியில் பயணித்தது. அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வரும் எம்ஜிஆருக்கு ஆதரவான அலையை பயன்படுத்தி கொண்டது. அப்போது எம்ஜிஆர் ஆட்சியையும் அதிமுகவையும் நெடுஞ்செழியன், ஆர்.எம். வீரப்பன் போன்ற மூத்த அமைச்சர்கள் வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் அமைச்சரவையை கூட்டி 1984 நவம்பர் 14ஆம் தேதி சட்டசபையை கலைக்க கவர்னருக்கு பரிந்துரை செய்தனர்.
1984 டிசம்பர் 24 நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடைபெற்ற போது தமிழக சட்டசபைக்கும் வாக்குப்பதிவு நடந்தது. பிரச்சார களத்தில் எம்ஜிஆர் இல்லாமல் எப்படி தேர்தலை எதிர்கொள்வது என்கிற கேள்வி எழுந்தது. 1967 தேர்தல் நினைவுக்கு வந்தது. அந்த தேர்தலில் தான் எம்.ஆர். ராதா எம்ஜிஆரை துப்பாக்கியால் சுட்டார். படுகாயம் அடைந்த எம்ஜிஆர் மருத்துவமனையில் கட்டுடன் சிகிச்சை பெற்ற புகைப்படங்கள் சுவரொட்டிகளாக மாறி தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தப்பட்டன. அன்றைக்கு போட்டோ, இப்போது வீடியோ. ரேடியோவில் இருந்து டிவி, டேப் ரெக்கார்டர் என அறிவியல் மாறியிருந்த கொஞ்ச காலத்திலேயே VCR, VCP என்கிற வீடியோ தொழில்நுட்பம் எட்டி பார்த்த நேரம் அது. எம்ஜிஆர் உயிருடன் இருக்கிறாரா, அவரால் நடமாட முடியுமா, பேசுவாரா என்றெல்லாம் வதந்திகள் வந்து கொண்டிருந்தன. எதிர்க்கட்சிகளின் மேடைகளிலும் அது கேள்விகளாக எழுந்து நின்றன. இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அனுதாபத்தை அல்ல வீடியோ எடுக்க முடிவானது. ஆனால் புருக்லின் மருத்துவமனை தடை போட்டது. கேமராவில் இருந்து வரும் கதிர்கள் எம்ஜிஆரின் உடல்நிலையை பாதிக்கும் என காரணம் சொன்னது புருக்லின் மருத்துவமனை. உடனே டெல்லியை தொடர்பு கொண்டனர் அதிமுக சீனியர்கள். அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரை தொடர்பு கொண்டது இந்திய வெளியுறவுத்துறை. புருக்லின் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. ஒரு வழியாக புருக்லின் சம்மதம் சொன்னது. போட்டோக்களும் வீடியோக்களும் எடுக்கப்பட்டன. தேர்தலுக்காக 18 நாட்கள் தான் இருந்தன. 1984 டிசம்பர் 6 பத்திரிகையாளர் சந்திப்புக்கு திடீரென அழைத்தார் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன். கையில் வைத்திருந்த போட்டோக்களை பத்திரிகையாளரிடம் காட்டினார். அத்தனை போட்டோவிலும் எம்ஜிஆர் போஸ் கொடுத்தார். பத்திரிகை படிப்பது, மனைவி ஜானகி மற்றும் மருத்துவமனை ஊழியருடன் சிரித்து பேசுவது என மொத்தம் 3 படங்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளியிடப்பட்டன. மருத்துவ நிபுணர்களே வியக்கும் வகையில் எம்ஜிஆரின் உடல்நிலை முன்னேற்றம் அடைந்து வருகிறது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதி எம்ஜிஆர் நல்ல உணர்வோடு இல்லை, ஒரு குழந்தையைப் போலத்தான் இருக்கிறார் என சொல்லி வருகிறார். அதற்கு பதில் சொல்வதற்காக இந்த புகைப்படங்களை வெளியிடுகிறோம். எம்ஜிஆர் சாப்பிடுவது, பத்திரிகைகள் படிப்பது போன்ற வீடியோவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. கோழி எலும்புகளை மற்றவர்கள் போல லேசாக கடித்து எம்ஜிஆர் துப்பிவிட மாட்டார். நன்றாக எலும்புகளை கடித்து சாப்பிடுவார். நேரில் பார்த்தவர்களுக்குத்தான் அது தெரியும். அது போன்ற காட்சிகள் கொண்ட 20 நிமிட வீடியோ எடுத்திருக்கிறோம். அதனை 10 நிமிடமாக குறைத்து தமிழகம் முழுவதும் வெளியிடப்படும் என பிரஸ் மீட்டில் சொன்னார் ஆர்.எம். வீரப்பன். அதன் பின் எம்ஜிஆர் நடக்க ஆரம்பித்திருந்தார். அதனையும் வீடியோவில் பதிவு செய்தார்கள். மொத்த வீடியோவும் தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன், திரைப்பட இயக்குனர் SP முத்துராமன் ஆகியோரிடம் தரப்பட்டது. இந்திரா காந்தியின் இறுதி ஊர்வல காட்சிகளையும் அதில் சேர்த்தார்கள். வலம்புரி ஜான் உருக்கமான வர்ணனை கொடுத்தார். முன்னாடி உலர்ந்து போய்விட்டது என்று சொல்லப்பட்ட கரத்தால் நமது தலைவர் கண்ணாடியினை சரி செய்கிறார் என்றெல்லாம் பின்னணி பேசினார் வலம்புரி ஜான். அதனை 35 mm படச்சுருளாகவும் மாற்றி திரையரங்குகளில் வெளியிட்டார்கள். அப்படி தொகுக்கப்பட்ட வீடியோவுக்கு வைக்கப்பட்ட தலைப்பு வெட்டை திருமகன். இந்தியாவிலேயே தேர்தலுக்காக வீடியோ பயன்படுத்தப்பட்டது அதுவே முதல் முறை. எம்ஜிஆரின் வீடியோ பிரச்சாரம் ஒரு பக்கம் போய்க் கொண்டிருந்த போது கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். எம்ஜிஆரின் உடல்நிலை பற்றிய வதந்திகளுக்கு பதிலடி கொடுத்தார். அப்போது ஜெயலலிதாவுக்கு எதிராக ஆர்.எம். வீரப்பன் உள்ளிட்ட சீனியர்கள் வாள் சுழற்றினார்கள். அது தேர்தலிலும் எதிரொலித்தது. தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்த நேரத்தில் 1984 டிசம்பர் 19 எம்ஜிஆருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக அமெரிக்காவில் நடந்து முடிந்தது. 1982 அதிமுகவில் இருந்த ஜெயலலிதாவை 1984 ராஜ்யசபா MP ஆக்கினார் எம்ஜிஆர். அவருடன் வலம்புரி ஜானும் MP ஆனார். ஜெயலலிதாவுக்கு உரைகள் எழுதுவது உள்ளிட்ட உதவிகளை செய்து தரும்படி வலம்புரி ஜானுக்கு சொல்லியிருந்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் வீடியோ பற்றி வலம்புரி ஜானிடம் விசாரித்திருக்கிறார் ஜெயலலிதா. இந்த இடத்தில் வணக்கம் என்ற நூலில் வலம்புரி ஜான் சொன்ன ஒரு விஷயத்தை குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும். எம்ஜிஆர் வீடியோவில் என்னவெல்லாம் இருக்கிறது என என்னிடம் ஜெயலலிதா கேட்டார். ஒன்று விடாமல் சொன்னேன். ஜானகி அம்மாளுடன் எம்ஜிஆர் பல இடங்களில் வீடியோவில் தெரிகிறார் என்றேன். இதை எப்படியாவது நீக்க முடியுமா என ஜெயலலிதா என்னிடம் கேட்டார். இது என் கையில் இல்லை என்றேன். அதற்கான முயற்சியில் ஜெயலலிதா ஈடுபட்டார். ஜானகி அம்மாள் பின்னணியில் இருப்பது போலவே வீடியோவில் பெரும்பகுதி அமைந்திருப்பதால் ஜானகி அம்மாளை நீக்கினால் படத்தின் முக்கால்வாசி அடிபட்டுவிடும். ஜெயலலிதா எவ்வளவோ முயன்றும் வெற்றி பெற முடியவில்லை. அடுத்து நான் பேசுகிற மாதிரியான காட்சிகளையாவது அந்த வீடியோவில் சேர்க்க முடியுமா என ஜெயலலிதா கேட்டார். இந்த கோரிக்கையை ஆர்.எம். வீரப்பனிடம் கொண்டு செல்லவே முடியாது. வேறு வழி இல்லாமல் தானும் எம்ஜிஆரும் நடித்த படங்களை தொகுத்து தனது எம்ஜிஆர் நெருக்கத்தை காட்டலாம் என்கிற முடிவுக்கு வந்தார் ஜெயலலிதா. சினிமா வாழ்க்கையை மீண்டும் நினைவுபடுத்துவது போல ஆகிவிடும் என்றேன். வேண்டாம் என கடைசியில் முடிவெடுத்தார். தன்னால் தான் அதிமுகவுக்கு வெற்றி வந்தது என்பதை நிறுவி காட்டுவதில் ஜெயலலிதா உறுதியாக இருந்தார். பல இடங்களில் அவர் பேசுவதையே ஆர்.எம். வீரப்பன் தடுத்து விட்டார் என வணக்கம் புத்தகத்தில் சொல்லுகிறார் வலம்புரி ஜான். நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் சேர்த்து தேர்தல் நடந்ததால் வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் 2 ஓட்டுகளை போட வேண்டும். சாவுக்கு ஒரு ஓட்டு, நோவுக்கு ஒரு ஓட்டு, வாயில்லா பிள்ளைக்கு ஒரு வாக்கு, தாயில்லா பிள்ளைக்கு ஒரு வாக்கு என கோஷங்கள் எழுப்பியது அதிமுக காங்கிரஸ் கூட்டணி.
விசிபி டெக்குகளில் பட்டி தொட்டி எங்கும் வெற்றி திருமகன் வலம் வந்தார். கதாநாயகனாக எம்ஜிஆரை திரையில் ரசித்த கூட்டம் அவர் மருத்துவமனையில் உயிருடன் இருப்பதை வீடியோவிலும் பார்த்து ஆனந்தப்பட்டது. வாக்குச்சாவடியில் வாக்குகளை அதிமுக அறுவடை செய்தது. இந்திரா காந்தி படுகொலை போட்டோவும் எம்ஜிஆர் புருக்களின் புகைப்படங்களும் சுவரொட்டிகளாக மாற்றப்பட்டன. ஆண்டிப்பட்டி தொகுதியில் எம்ஜிஆர் போட்டியிட்டார். அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதர் அருண் பட்வர் தான் எம்ஜிஆருக்காக சத்திய பிரமாணம் செய்து வைத்தார். அவர் முன்னிலையில் எம்ஜிஆரின் வேட்புமனு பூர்த்தி செய்யப்பட்டது. விதிமுறைகளை மீறி எம்ஜிஆர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் என எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. வெளிநாட்டில் இருந்தபடியே ஒருவர் தேர்தலில் போட்டியிடுவது சாத்தியமில்லை என சில பத்திரிகைகள் எழுதின. அத்தனை குற்றச்சாட்டையும் உடைத்தது தேர்தல் ஆணையம். வெளிநாட்டில் இருந்து ஒரு வேட்புமனு தாக்கல் செய்ய சட்டத்தில் இடம் இருக்கிறது. எம்ஜிஆர் தேர்தலில் போட்டியிட எந்த தடையும் இல்லை என சொன்னார் துணை தலைமை தேர்தல் அதிகாரி வி. ராமகிருஷ்ணன். ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அன்றைக்கு தேர்தல் ஆணையம் செயல்பட்டதாக விமர்சனம் எழுந்தது. இந்திராவின் படுகொலையும் எம்ஜிஆரின் உடல்நிலையும் கூட்டணி போட்டு உருவாக்கிய மெகா அனுதாப அலை தேர்தல் முடிவை புரட்டி போட்டது. எம்ஜிஆர் மீண்டும் ஆட்சியை பிடித்தார். படுத்துக்கொண்டே ஆண்டிப்பட்டியில் ஜெயித்தார். 1984 டிசம்பர் 24ஆம் தேதிதான் தமிழக சட்டசபைக்கு தேர்தல் நடைபெற்றது. ஆனால் உடனே பதவியேற்பு நடைபெறவில்லை. 1985 பிப்ரவரி 10ஆம் தேதி கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் கழித்துத்தான் பதவியேற்பு விழா நடைபெற்றது. ஏன் இந்த தாமதம்? தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடித்த போதிலும் முதல்வராக பதவியேற்க வேண்டிய எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். அப்போது தமிழகத்தின் ஆளுநராக இருந்தவர் குரானா. அவர் அமெரிக்காவுக்கு சென்று எம்ஜிஆருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என செய்திகள் ரெக்கை கட்டின. அன்றைக்கு சீனியர் அமைச்சராக இருந்த நெடுஞ்செழியனும் அப்போதைய தமிழக தலைமைச் செயலாளரான சொக்கலிங்கமும் அமெரிக்காவுக்கு போய் எம்ஜிஆரிடம் ஆலோசனை நடத்திவிட்டு வந்தார்கள். ஆனாலும் கூட புதிய ஆட்சி அமைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டது. ஆளுநர் மாளிகைக்கு போவதும் டெல்லிக்கு பறப்பதுமாக இருந்தார்கள் அதிமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள். ஒரு கட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருவரை தற்காலிகமாக தேர்வு செய்யுங்க, அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன், எம்ஜிஆர் திரும்பியதும் மற்ற விஷயங்களை பார்த்துக் கொள்ளலாம் என ஆளுநர் குரானா ஐடியா கொடுத்தார். தேர்தல் முடிந்து பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் மத்திய காங்கிரஸ் ஆட்சி பொம்மலாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது என அப்போது காட்டமாக அறிக்கைவிட்டார் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி. எம்ஜிஆர் அமெரிக்கா மருத்துவமனையில் இருக்கும் நிலையை வைத்து தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க நினைக்கிறது என குற்றச்சாட்டுகள் கிளம்பின. இத்தனைக்கும் அதிமுகவும் காங்கிரசும் கூட்டணி சேர்ந்துதான் தேர்தலை சந்தித்தன. எம்ஜிஆருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் இழுத்தடிப்பதற்கு காரணம் எம்ஜிஆரின் உடல்நிலைதான் என்றும் காரணங்கள் சொல்லப்பட்டன. இப்படியான சூழலில் பிப்ரவரி 1 வாரம் சென்னை திரும்புகிறேன், பதவியேற்பு தேதியை அப்போது முடிவு செய்து கொள்ளலாம் என ஆளுநர் குரானாவுக்கு அமெரிக்காவிலிருந்து எம்ஜிஆர் கடிதம் அனுப்பினார். ஆனால் குரானா அதை ஏற்கவில்லை. எம்ஜிஆர் பதவியேற்பதற்கான கால அவகாசத்தை கூட கவர்னர் குரானா அளிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் முதல்வர் பதவியை ஏற்றுக்கொள்ளும் வகையில் எம்ஜிஆர் உடல் தகுதி பெற்றுவிட்டார் என புருக்ளின் மருத்துவமனையில் இருந்து சான்றிதழ் வாங்கி வாருங்கள் என நிபந்தனை போட்டார் குரானா. சிகிச்சையில் இருந்தபோது எம்ஜிஆரை போட்டோ மற்றும் வீடியோ எடுக்கவே புருக்ளின் மருத்துவமனை முதலில் அனுமதிக்கவில்லை. இந்திய அரசு அமெரிக்க அரசோடு பேசி அனுமதி வாங்கித்தான் படங்கள் எடுக்கப்பட்டன. அவை தேர்தல் பிரச்சாரத்திலும் பயன்படுத்தப்பட்டன. படங்கள் எடுக்கவே அனுமதி தராத மருத்துவமனை எம்ஜிஆர் தேறிவிட்டார் என சர்டிபிகேட் தராமல் கையை விரித்தது. வேறு வழியின்றி எம்ஜிஆரை வீடியோ படம் எடுத்து வந்து காட்டினார்கள். பேச முடியாத, முழுமையாக செயல்பட முடியாத ஒருவருக்கு எப்படி பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என உறுதியாக மறுத்தார் கவர்னர் குரானா. கடைசியில் எம்ஜிஆர் இந்தியா திரும்பிய பிறகு குரானாவை சந்தித்தார். மனதளவிலும் உடலளவிலும் எம்ஜிஆர் தேறிவிட்டார், அதனால் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் என்றார் ஆளுநர் குரானா. அதன் பிறகு எம்ஜிஆருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் குரானா. எம்ஜிஆர் உடல்நிலையை காரணமாக வைத்து ஜெயலலிதாவை முதல்வர் நாற்காலியில் உட்கார வைக்கவே அதுபோன்ற சதிகள் அரங்கேற்றப்பட்டதாக அப்போது தகவல்கள் கசிந்தன. எம்ஜிஆர் பதவியேற்று 3 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின்னரே மறைந்தார். எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்த நேரத்தில் 1984 டிசம்பர் 24ஆம் தேதிதான் தமிழக சட்டசபைக்கு தேர்தல் நடைபெற்றது. சரியாக 3 ஆண்டுகள் கழித்து அதே டிசம்பர் 24ஆம் தேதி இறந்தார் எம்ஜிஆர். இந்த வீடியோ பற்றி மறக்காம உங்க கருத்துக்களை சொல்லுங்க. மறக்காம பொலிட்டிக்கல் பொடிமா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.